நான் தான் சொன்னேனே, அது ரோடு ஷோ தான். ஏன்னா வெறும் ரோடு தான். ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம். நம்ம கனிமொழி, எங்களுக்கு மொழி என்பதே மக்களுக்கு சேவைதான் சொல்லிட்டாங்க. இன்னும் தமிழ்நாடே கால்டு பெல்லு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தாயே பிறந்தாள. நான் தான் சொன்னேனே, அது ரோடு ஷோ தான். ஏன்னா வெறும் ரோடு தான் இருந்தது. நிறைய ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம். மக்கள் இருந்தா அது மக்களுக்கு ஷோபா இருந்திருக்கும். இந்த அரசாங்கத்தின் மீது அவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியில ஒரு விரக்தி, இந்த அரசாங்கத்தை நீக்க முடியாதோ என்பது போல ஒரு விரக்தி இருந்தது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததிலிருந்து மக்கள் மத்தியிலே இந்த ஊழல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. திமுக இருக்கிறவரை டெல்லியோட படையெடுப்பினால தமிழகத்தை நிறுத்த முடியாது. அதாவது தேச விரோதமா பேசுறத வீரம்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு அறிவற்ற தன்மை இந்த திராவிடியன் ஸ்டாக்கு கிட்ட என்னால தொடர்ந்து பார்க்க முடியும். என்ன படையெடுக்கிறாங்க, நீங்க எதுக்கு தயாராகிருக்கீங்க, ஆகாஷுக்கா பிரம்மாசுக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இவங்க எதுக்கு இப்ப தயாராகிருக்காராம்? அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மரியாதையாக தன்னை அடுத்தவர் மதிக்கிறது மாதிரியா நடத்தி கொள்ள வேண்டும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்தாலே உளறல் என்பது போல அவர் பேசி வருகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நான் பல முறை அதை சொல்லிட்டேன். சிந்தூர்ல ஹீரோ யாரு? டெக்னாலஜியின் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக இராணுவ வீரர்கள் 2 பேர் தான் உயிர் பலியானது. போக மத்திய அரசாங்கத்தை இன்னைக்கு சாலைகள் பணி நடக்குதுன்னா இந்த ஸ்டேட் ஹைவேஸ் வேலை நடக்குது, நேஷனல் ஹைவேஸ். ஆகவே அந்த மாதிரியாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்னவோ டெல்லியிலேருந்து படையெடுத்தா என்ன வீரம் பேசுறது? நான் கேட்குறேன், இந்த அறிவற்ற திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்திட்ட இன்னவோ தமிழ்நாடே கால்டு பெல்லு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தாயே பிறந்தாள. வெக்கமா இல்லையா? எங்க மாமன்னன் ராஜராஜ சோழனோட தகப்பனார் யாருன்னா அது உதயநிதிக்கும் தெரியாது, இன்பநிதிக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டம் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம். அதனால தயவு செய்து என்னவோ டெல்லி வேற மாதிரியும் நீங்க படையெடுப்ப. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார், நான் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கை ஆதரிக்கிறேன்னு. வெளிநாடுகளுக்கு நம்முடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அங்க போய் நேற்று யூகேல என்ன பேசியிருக்காங்க அந்த அம்மா? எங்களுக்கு மொழி என்பதே மக்களுக்கு சேவைதான் சொல்லிட்டாங்க. என்ன அந்த அளவுக்கு இன்னைக்கு சல்மான் குர்ஷித், சசி தரூர், கனிமொழி எல்லாருமே உண்மையை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவர் என்னவோ டெல்லி படையெடுத்தா என்ன பண்ணுவீர், என்ன பேச்சு? தயவு செய்து அறிவார்ந்த பேச்சுக்கள் வேணும்னாவது புரிஞ்சுக்குங்க. முட்டாள்தனமா பேச வேண்டாம்னு பளிச்சுன்னு சொல்ல விரும்புறேன் நான். அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு. நாம பார்த்தோம்ல, டிவியை உடைச்சாரா இல்லையா? அந்த மானஸ்தன் எங்க இப்ப? என்ன சொன்னாரு? நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு. அதெல்லாம் பிதற்றல், மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் பதில் சொல்லுவேன். என்னவா என்ன அவசியம்? டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் ராஜ்யசபால வாயை தச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும். அதனால இவர் போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அவர் தன்மானமற்றவர் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டரங்குல மத்திய அரசு வைக்கப்பட்ட பேனர் அகற்ற பிஜேபி
நிச்சயமா நான் என்ன சொல்றேன், ஒரு ரேஷன் கடையிலையும் ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு யார் கொடுக்கறது? 100% சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஒரு நயா பைசா மாநிலத்துக்கு கிடையாது. அதனால நீங்க ரேஷன் கடையிலேயே, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் சொல்றேன், போய் ரேஷன் கடையில வைப்போம். அரிசி கொடுக்கறது மோடி அவர்கள் அரசு, பருப்பு கொடுக்கறது மோடி அவர்கள் அரசுன்னு. இந்த மாநிலத்துல எந்த டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லாம மக்கள் பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற பொறுப்பட்ட திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் மக்கள் 26 தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.